இந்தியா ஆவலோட எதிர்பார்த்த ஒரு மீட்டிங் நேத்து அமெரிக்காவில் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்தியா எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தேவையே இல்லாம நம்ம மேல டாக்ஸ் போட்டிருந்தாரு. எதுக்கு டாக்ஸ் போட்டிருந்தாரு? ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு போர் நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவை போரை நிறுத்த சொல்லுங்க. நிறுத்தாட்டி நான் உங்க மேல டாக்ஸ் போடுவேன்னு சொல்லிட்டு நம்ம மேல போட்டிருந்தாரா? இப்ப அந்த போரை பத்தி பேசலாம். அந்த போருக்கு ஒரு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டொனால்ட் ட்ரம்ப் பிளஸ் ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டின் 2 பேரும் அலஸ்கால சந்திச்சு பேசியிருக்காங்க. அந்த மீட்டிங் 1 to 1 மீட்டிங். அந்த மீட்டிங்ல வேற யாரும் கலந்துக்கல. இவங்க தான் ஒரு ரூமுக்குள்ள போய் கதவு சபா போட்டுக்கிட்டு 1 to 1 உட்கார்ந்து பேசியிருக்காங்க. மீட்டிங் முடிச்சிட்டு வெளியில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த போர் வந்து நிறுத்துற ஐடியா இல்ல. ஆனா ஃபியூச்சர்ல சீக்கிரமாவே நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்ற விதமா தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியில வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து கேட்கிறாரு, எப்பா நீ இந்த போற காரணம் வச்சு இந்தியா மேல டாக்ஸ் போட்ட, அந்த டாக்ஸ் எடுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மேபி ஒரு 3 வாரத்துக்கு இந்த டாக்ஸுக்கு ஒரு ரிலீஃப் நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சோ இதனால டெம்பரரி ரிலீஃப் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.